இன்று வேதம் வாசித்துக் கொண்டிருக்கையில் தேவன் எனக்கு தந்த மற்றொரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் வாசிக்கிறேன். எரேமியா 1:18-19. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். என்ன சொல்றாரு? ராஜாக்களிடம் சென்றாலும், பிரபுக்களிடம் சென்றாலும், ஆசாரியர்களிடத்தில் சென்றாலும், ஜனத்தின் குடிகளிடத்திலே சென்றாலும், அதாவது இந்த தேசத்திலே நீ எந்த இடத்திற்கு சென்றாலும் அரணிப்பான பட்டணமும், இரும்பு தூணும், வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அதாவது உன்னை நியமித்திருக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கவனிங்க, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார். இது இன்று வேதத்தை வாசித்த போது ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம். உன்கூட எல்லாரும் யுத்தம் பண்ணுவாங்கப்பா, ஆனால் நான் உன்னுடனே கூட இருப்பதினால் அவர்கள் உன்னை மேற்கொள்ளவே மாட்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பைபிளில் அநேக ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவைகளை தேவன் உனக்காகவும் எனக்காகவும் தான் வைத்திருக்கிறார், எழுத வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தமே நம்முடைய எல்லா தீமைகளையும் சந்தித்து விடுகிறது. அது நமக்கு தைரியத்தை தருகிறது, அது நம்முடைய விசுவாசத்தை பெருக்குகிறது, அது நம்முடைய பயத்தையெல்லாம் அகற்றுகிறது, தைரியமாய் வாழ்கிற பலனை தருகிறது, முன்னேறி செல்லுவதற்கு தேவையான கிருபையை தருகிறது. கவனிங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை மிகவும் நேசித்தான். அந்த மகனோ பட்டணத்திற்கு படிப்புக்காக போக வேண்டும் என்று போனபோது அவன் தந்தை பைபிள் கொடுத்து, மகனை தினந்தோறும் அந்த பைபிளை வாசி, இது உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து விடும் என்று சொல்லி பைபிளை கையில கொடுத்து நல்லா படிட அப்படின்னு சொன்னப்ப, கட்டாயமா நான் படிப்பேன் டேடின்னு சொல்லி வாக்கு கொடுத்து விட்டு அவன் காலேஜுக்கு போய்விட்டான். ஒரு மாதம் கடந்த பின் அந்த மகன் தன் தந்தைக்கு லெட்டர் எழுதுகிறான். என்னவென்று? டேடி, எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், அனுப்பி வைங்க அப்படின்னு. அவங்க டேடி மறுபடி பதில் அனுப்பிச்சாரு, சங்கீதம் 23 படி அப்படின்னு எழுதினாரு. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. 1000 ரூபாய் வேணும்னு டேடிக்கு லெட்டர் எழுதுனா அவர் என்ன சங்கீதத்தை வாசி அப்படிங்கிறாரு? அதுக்கப்புறம் யார்கிட்டயோ போய் கடன் வாங்கி அந்த 1000 ரூபாய் கடன் வாங்கி மெஸ்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை கட்டிட்டு நெக்ஸ்ட் மந்த் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறான். டேடி, இந்த மாசம் எனக்கு 3000 ரூபாய் வேணும், அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டதுக்கு மத்தேயு 5வது அதிகாரத்தை வாசிப்பா அப்படின்ட்டு திரும்ப லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டாரு. இவனுக்கு பிபி அதிகமாயிடுச்சு. அப்படி அந்த மாசமும் கடந்து போச்சு. அடுத்த மாதம் வந்தபோது 5000 ரூபாய் தேவையா இருந்தப்ப மறுபடியும் எனக்கு ஒரு 5000 ரூபாய் அனுப்பி வைங்க அப்பா அப்படின்னு அவன் லெட்டர் எழுதினப்போ, முதல் சங்கீதத்தை படி அப்பா அப்படின்னு அவர் பதில் எழுதினாரு. இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு பைபிளையும் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கே வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். காலேஜுக்கு அனுப்பி வச்சிங்க, எனக்கு தேவைப்படுற பொருளாதார உதவிகளை எல்லாம் அனுப்பாம எனக்கு தேவைப்படுது, பணம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா பைபிள வாசின்னு பதில் எழுதுறீங்களா டாடி? பைபிள் என்ன டாடி, ஏடிஎம் மெஷினா? பணம் அப்படியே அதுல இருந்து வர்றதுக்கு. உடனே அந்த டாடி அவனை பார்த்து இப்படி கேட்டாரு, ஆக்சுவலா அம்மா நீ டெய்லி பைபிள் வாசிக்கிற? ஐயோ, டெய்லி நான் பைபிள் வாசிக்கிறேன் டாடி. அப்புறம் என்ன பிரச்சனை என்ன டாடி கேட்குறீங்க? அதுதான்டா, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறீங்க? பணம் கேட்டா உடனே பைபிளை வாசிங்கிறீங்க. ஆமாப்பா, நீ பணம் வேணும்னு கேட்டா நான் பைபிள் வாசின்னு சொன்னேன். அப்புறம் என்னாச்சுக்கிறீங்க? பைபிளை வாசினா பணம் வந்துருமா? அது இல்லடா, நீ என்கிட்ட முதல்ல 1000 ரூபாய் வேணும்னு கேட்ட. ஆமா கேட்டேன். அதுக்கு தான் நீங்க 23ஆம் சங்கீதத்தை வாசினீங்க. 23ஆம் சங்கீதத்தை வாசிச்சா எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருமா? நீ வாசி. ஆமா, நான் வாசிச்சேன். உண்மை சொல்றா, 23ஆம் சங்கீதத்தை வாசிச்சேன். ஆமா, வாசிச்சேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? நீ போய் பைபிள் எடுத்துட்டு வா முதல்ல. அவன் தன்னோட பைபிள் எடுத்துட்டு வந்தான். 23ஆம் சங்கீதத்தை எனக்கு முன்னால வாசி. வாசிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு முன்னாலே வாசிக்கிறேன். டக்குன்னு பைபிளை திறந்தான். 23ஆம் சங்கீதம் எக்ஸாக்டா 23ஆம் சங்கீதத்தை திறந்தா அங்க 2 500 ரூபாய் நோட்டு இருக்கு. என்ன இருந்ததுங்க? 1000 ரூபாய் பணம் இருந்தது. என்னது இதுக்குள்ள 1000 ரூபாய் இருக்கு? மனே அதுக்கப்புறமா லெட்டர் எழுதுனா 2000 3000 வேணும்னு. அப்ப நான் என்ன சொன்னேன்? அதான் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மறுபடியும் பைபிள் எடுத்து மத்தேயு 5ஆவது அதிகாரத்துக்கு போ. 3000 ரூபாய் அதுல இருந்தது. திரும்ப டேடி ஒன்னும் சொல்ல, முதலாவது சங்கீதத்தை எடுத்தான். அங்கே திறந்து பார்த்தா அங்க 5000 ரூபாய் பணம் இருந்தது. அப்ப அவங்க டேடி சொன்னாரு, டேய், நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற அப்பாடா.
உனக்கு ஒரு நீதியின் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஒருத்தருக்கிட்டையும் கை நீட்டி பணம் வேணும்னு கடன் கேட்காதபடி பைபிளுக்குள்ளேயே உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வச்சிருந்தேன். நீ பைத்தியக்கார மாதிரி பைபிள் எடுத்து வாசிக்காம அவங்க இவங்கன்னு போய் கடன் கேட்டு கையை நீட்டியிருக்க. நான் சொன்ன மாதிரி பைபிளை வாசிச்சிருந்தேன்னா யாருக்கிட்டையும் போய் கடன் கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, என் தேவன் அந்த தந்தையை விட மிக மிக அன்புடையவர். நீயும் நானும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவேதான் பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். உனக்கு ஆறுதல் வேணுமா? இதுல இருக்கு. உனக்கு அன்பு வேணுமா? இதுல இருக்கு. மன்னிப்பு வேணுமா? இதுல இருக்கு. பரிசுத்தமான வாழ்க்கை வேணுமா? இதுலயே தான் இருக்கு. குடும்பத்தை நல்லா கட்டணுமா? இதிலே வைத்திருக்கிறார். ஞானம் வேணுமா? இதுலயே இருக்கு. ஊழியத்தை குறித்து நீ தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நினைக்கிறியா? இதுல இருக்கு. உனக்கு என்ன வேணும் யோசிச்சுப்பாரு. எல்லாவற்றையும் பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் வைத்திருக்கிறார். என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிற நாள் வரப்போகிறது. மிகவும் உன்னை உயர்த்தப் போகின்ற நாள் வரப்போகிறது. அதை அன்னைக்கு நம்பினங்க. நம்பின அந்த நம்பிக்கையை என் தேவன் இழக்கும்படி செய்யவே இல்லைங்க. இதோ இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறார். நான் சேவிக்கிற தேவன்தான் நீயும் சேவிக்கின்ற தேவன். எனக்கு வாக்கு பண்ணின தேவன்தான் உனக்கும் கூட தமது வாக்கை அருளியிருக்கிறார். என்னை நிலைநிறுத்தியிருக்கிற தேவன்தான் உன்னையும் கூட நிலைநிறுத்துவார். என்னை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிற தேவனே, ஆசீர்வாதகரமாக மாற்றியிருக்கிற தேவனே, உன்னையும் கூட அதிகமாய் ஆசீர்வதித்து ஆசீர்வாதகரமாய் உயர்த்துவார். நம்புவோர் என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். வாருங்கள். லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். மேன்மையான வல்லமையுள்ள செய்தியின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கும் அன்பு பிதாவே, அப்பா, உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டுமென்றும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை ஆதாரமாக்கிக் கொண்டு நீர் அருளுகிற பதிலுக்காக எதிர்பார்க்க வேண்டுமென்றும் நீர் செய்கிற அற்புதங்களுக்காக ஆண்டவரை காத்திருக்க வேண்டுமென்றும் காத்திருந்த விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை கண்ணார காண வேண்டுமென்று நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொண்டு இன்னும் அதிகமாய் உமக்குள் வாழ்கின்ற வாழ்க்கையை அருளிச் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று நீர் கட்டாயம் பதில் தருவீர் என்றும் அந்த பதில் மேன்மையான பதிலாயிருக்கும் என்றும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர் என்றும் அப்படிப்பட்ட நாள் வரப்போகிறது என்றும் எங்களுடைய அவமானங்கள் எல்லாம் அகற்றப்படுகிற நாள் என்றும் இருக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிற நாள் என்றும் அது ஆரோக்கியத்தை நேர்த்தியாக்கப் போகிறது என்றும் பொருளாதாரத்தில் மேன்மையை தரப்போகிறது என்றும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை நீர் அருள வேண்டும் என்று உமக்கே சதா துதி கன மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இன்றைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் நாளைக்கு தேவ சித்தமானால் சந்திக்கலாம்.